ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு வரகரிசி உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த பிராண்டு எடுத்திருக்கேன். இது ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போது இதில் வந்துட்டு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இது ஒரு தனியாக தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கோம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு கலர் மாறிடுச்சு. இப்போது 2 பச்சை மிளகாய் இது மாதிரி கீனி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது உப்புமாவோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வரகரிசி வந்துட்டு இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது, வைட்டமின் இருக்குது, கால்சியம் இருக்குது, சுண்ணாம்பு சத்து இருக்குது. இது மாதிரி இதில் நிறைய சத்து இருக்குது. சிறுதானியெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வதக்கி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வரகரிசி, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடிருக்கு. இது நம்ம சாப்பிடும்போது அவல் உப்புமா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இப்போது நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். இது ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க. அதுவும் இல்லாமல் இது 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு இதில் ப்ரோட்டீன் இருக்குங்க. அதனால் இது குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி கொடுங்க. இப்போது நமக்கு வரகரிசி உப்புமா தயாராகிடுச்சு. Thank you.